ரோஹித் தஹான்கர் 26 வயசு. நம்மலாம் நினச்சிட்டு இருப்போம்ல, ஸோ நிறைய க்ரைம் நடக்குது, இந்த மாதிரி க்ரைம் நடக்கிற இடத்துல நாம் இருந்தோன்னா போய் தடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி உமன்ஸ்க்கு நடந்த ஒரு க்ரைமை தட்டி கேட்டதுனால அவர் இப்போ உயிரோட இல்லை. 20 பேர் அவருடைய மொத்த பாடி பார்ட்ஸையும் டேமேஜ் பண்ணி அடித்து கொண்டிருக்காங்க ஹரியானாவில். ஸோ ரோஹித்தும் அவரோட ஃப்ரெண்ட் வந்து ஒரு வெட்டிங்கை அட்டன் பண்ணுறதுக்காக போயிருக்காங்க. ஸோ அப்படி போன இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் ஆஃப் கேர்ள்ஸை வந்து சில குரூப் ஆஃப் மென்ஸ் வந்து ஹராஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி ஹராஸ் பண்ணதை இவர் வந்து போய் தட்டி கேட்டிருக்காரு. அதாவது இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாடி பில்டர். ஸோ இவர் நிறைய கோல்டு மெடல்ஸ் வாங்கியிருக்காரு. சீஃப் மினிஸ்டர் கையால் கூட நிறைய டைம் ப்ரைஸ் வாங்கியிருக்கிறது தான் அவங்க ஃபேமிலி வந்து ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி வந்து ஒரு டிசிப்ளின்டான ஒரு பர்சன், ஓகேவா. ஸோ அங்கே வந்து குரூப் ஆஃப் கேர்ள்ஸை வந்து ஒரு சில பீப்புள்ஸ் வந்து ஹராஸ் பண்ணுறதை பார்த்துட்டு நம்ம ஒரு மாதிரி டிசிப்ளின்டாக கரெக்டாக இருந்தோம்னா நம்ம தட்டி கேட்க தோணும். நம்ம நிறைய வாட்டி சொல்லியிருப்போம், என்ன தட்டி கேட்க மாட்டேன்றாங்க, தட்டி கேட்க மாட்டேன். அப்படி தட்டி கேட்டவரோட நிலைமை தான். ஸோ இவர் போய் தட்டி கேட்டிருக்கும்போது அவங்க அந்த பசங்கள்லாம் வந்து போயிருக்காங்க அந்த இடத்த விட்டு. அதுக்கப்புறம் இவரும் அவரோட ஃப்ரெண்டும் வந்து காரில் போகும்போது ஒரு ரயில்வே கிராசிங்கில் வண்டி நிப்பாட்டிட்டு அது கிராஸ் பண்ணுறதுக்காக நின்றுட்டுருக்க டைமில் அந்த போன பசங்க வந்து கையில் நிறைய வெப்பன்ஸ் எடுத்துகிட்டு வந்து அவர் வந்து பிளாக் பண்ணி அவரை அடிச்சிருக்காங்க. அவர் ஃப்ரெண்டு வந்து எப்படியும் தப்பிச்சிட்டாரு, ஆனால் இவரால் தப்பிக்க முடியல. அவருடைய உடம்புல ஒரு இடத்துல கூட காயம் இல்லாமல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டாளுங்க ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அந்தளவுக்கு ப்ரூட்டலாக அவர் அடித்து கொண்டிருக்காங்க, அந்த பொண்ணுங்களை ஏன்டா ஹராஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கேட்டதுக்காக. ஸோ இந்த மாதிரி நாம் நிறைய பேர் சொல்கிறோம், அந்த ஹராஸ்மெண்ட் நடக்குது ஏன் போய் தடுக்கிறது இல்லைன்ட்டு. இதனால தான் தடுத்தா நமக்கும் அதே நிலமை தான். ஏன்னா நமக்கு மேலே வேலை செய்கிறவங்க கரெக்டாக வேலை செய்கிறதில்ல. அதுக்காக தடுக்காமல் இருக்கக்கூடாது. ஒரு குரூப்பாக நம்ம செயல்படணும். அவருக்கு வந்து அந்த ஒரு விஷயம் வந்து அங்கே இருக்க எல்லாரும் தட்டிக்கிட்டு இருந்தாங்கன்னா பெருசாக இருந்திருக்காது. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் குரூப்பாக எல்லாத்துக்கும் இருக்க ரெஸ்பான்சிபிலிட்டி அது. அதையும் தாண்டி மேலே இருக்க கவர்மெண்ட் வந்து ப்ராப்பராக வேலை செஞ்சதுன்னா அவர் இன்றைக்கி நம்மளை விட்டு போயிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் தெரியணும்னா ஷார் வெப்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.